இருந்திருக்கு, மூளை வளர்ச்சி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னா நம்ம ஜாஸ்தி செய்யக்கூடிய டைமு இந்த 5 வருஷம். ஸோ நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருந்து 6 வயசு 7 வயசு 8 வயசுல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதை நம்ம திருத்துறது கஷ்டம். 5 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு பேர் மூளைக்கு பேர் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு பேர். இந்த பிளாஸ்டிசிட்டி ஜாஸ்தி இருக்கிற டைம் 5 வயசு வரைக்கும். அதுக்குன்ட்டு இல்லைன்ற அர்த்தம் இல்லை அதுக்கப்புறம். பட் நம்ம ஏதாவது ஒன்று மாற்றணும். பிரெயின் ரொம்ப சாமர்த்தியமான ஆர்கன். அது ஒரு இடத்துல பாதிப்பு இருந்ததுன்னா அடுத்த ஏரியாலாம் அதோடைய ஃபங்க்ஷனை எடுத்துக்கும். இப்போ ஒரு போருக்கு நம்ம ஒரு 100 சோல்ஜர் அனுப்பிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 சோல்ஜரில் ஒரு 20 சோல்ஜர் ஏதோ சுட்டுட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ 80 சோல்ஜர் தான் இருக்காங்க, வேறு யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அந்த 80 சோல்ஜருங்க 100 சோல்ஜரோடைய வேலை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 80 சோல்ஜருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போம், கொஞ்சம் அவங்களுடைய கெப்பாசிட்டியை கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பண்ணுவோம். மூளையும் அதே மாதிரி தான். மூளை ரொம்ப சென்சிட்டிவ் ஆர்கன். 3 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததுன்னா பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். 5 நிமிஷத்துக்கு மேலே குளுக்கோஸ் இல்லாமல் இருந்ததுன்னா மூளை பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிற ஆர்கனுக்கு குழந்தை பிறக்கும் போது ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப நேரம் லேபர், இல்லை பிறந்த உடனே இந்த நீரை குடிச்சிடுறது, ஸோ மூச்சு திணறிடுறது, அப்புறம் குறைப்பிரசவத்தில் மூச்சு லங்ஸ் சரியாக டெவலப் ஆகாமல் பிரெயினுக்கு ஆக்சிஜன் கம்மியாகுது. இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஆன குழந்தை 3 மாதம் தலை நிற்கலை, இல்லை 6 மாதத்துல உட்காரல, அந்த ஸ்டேஜ்லேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஜ்லேயே கூட்டிகிட்டு போனால் என்னென்னா நம்ம ஏதாவது 5 வருஷம் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை நம்ம அதை உபயோகிக்கலாம். ஸோ என்ன ஆகும், மற்ற பிரெயின் எல்லாம் இந்த பாதித்த இடத்தோடைய வேலையை அது டேக் ஓவர் பண்ணும். அந்த டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம சில மருந்துகள் கொடுக்கலாம், சில ட்ரைனிங் கொடுக்கலாம், இதெல்லாம். ஸோ உடனடியாக ஒரு குழந்தை செய்ய வேண்டியது அந்தந்த வயசுக்கு செய்ய வேண்டியது. இது எல்லா வீட்லேயும் நம்ம இதுக்கு பெரிய படிப்பு தேவையில்லை, ஒன்றும் வேண்டாம். வீட்டில் இருக்கிற பாட்டியம்மா, பக்கத்து வீட்டம்மா, எதிர் வீட்டம்மா எல்லாரும் சொல்லுவாங்க எத்தனை வயசில் என்ன பண்ணணும் ஒரு குழந்தைன்ட்டு. அது செய்யலைன்னா ஒரு சந்தேகத்தில் போய் டாக்டரை பார்க்கறது ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தை பிறக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மூளை பெருசாக இருக்கும், நமக்கு தேவையான செல்ஸை விட அதிகமான செல்ஸோட குழந்தை பிறக்கும்ட்டு. இப்போ இந்த ஒரு வழி அமைஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன கார்டிக்கல் மேப்பிங்னு சொன்னேன், வழி அமையும். அந்தந்த செல் அந்தந்த செய்ய வேண்டிய காரியத்துக்கு மைலினேஷன் ஆகி அந்தந்த வழியில் செட் ஆகிடும். அந்த செட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நிறைய செல்ஸ் இருக்குது. இப்போது இதில் இயற்கையில் அனாவசியமாக எதுவுமே எங்கேயுமே இருக்காது. தேவையான விஷயம் மட்டும் இருக்கும். அண்ட் இருக்கிற விஷயம்லாம் அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை அதுவாக செய்யும். அதுதான் நேச்சரோடைய ரூட்டு. நம்ம தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாமானெல்லாம் வச்சுக்கிறது, அதெல்லாம் நம்ம மனுஷங்க பண்ணுறது. பட் நேச்சரில் ரிடண்டன்சிக்கு இடமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லெல்லாம் என்ன பண்ணோம், அந்த எக்ஸ்ட்ரா செல் வேலை செய்யாததுனால அதுவே கரைஞ்சி அதுவே போயிடும். இந்த கரைஞ்சி போகிறதுக்கு பேர் ஒரு பெரிய வார்த்தை இருக்குது எங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில், எபாப்டோசிஸ். எபாப்டோசிஸ்னா என்னென்னா அந்த செல் நான் வேலை செய்யலை, நான் சும்மா உட்காந்துருக்கேன், லிட்ரலாக தற்கொலை பண்ணிக்கும் அந்த மாதிரி. ஸோ அது அப்படியே போயிடும், கரைஞ்சி இருக்கிறத மறைஞ்சிடும். மறைஞ்சிடுத்துன்னா நமக்கு டைட்டாக மூளையில் ஒரு இடமும் மூளையில் ஒரு அணுவும் கம்ப்ளீட்டாக வேலை செய்கிற செல்ஸ் தான் இருக்கும். அது அந்த செல் என்ன வேலை செய்யணும்னு அதுக்கு தெரியும். அது அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வாழ்நாள் பூரா அதை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கும். அதுதான் அந்த மூளையோடைய அந்த 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 அதோடைய மார்பிள். நம்ம மூளை அவ்வளோ முக்கியமான. இப்போ நம்ம எல்லா செயற்கைக்கும் மூளை முக்கியம். மூளை இல்லாமல் நம்மளை யோசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பேச முடியாது, கண் பார்வைக்கு தேவை, காது கேட்கறதுக்கு தேவை, நடக்கிறதுக்கு தேவை, எல்லாத்துக்குமே சாப்பாடு செமிக்கிறதுக்கு தேவை, எல்லாத்துக்குமே மூளை முக்கியம். ஸோ மூளை பிரைமரி ஆர்கன்னு நம்ம சொல்லலாம். மூளை இல்லாமல் மற்றதெல்லாம்
அவ்வளோ சுலபமாக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மூளையை நல்லா பார்த்துக்கிறது அதனுடைய ரொம்ப முக்கியமான செயற்கை நம்ம செய்ய வேண்டிய வேலை. சைனாப்டிக் ப்ரூனிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு நான் சொன்னது வந்து ஒரு தோட்டக்காரர் வந்து ஒரு செடி வளர்க்குற மாதிரி, ஒரு செடியை நல்லா பெருசாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டி அதை அழகுபடுத்தி அதை ஒரு அடக்கமாக பண்ணி அது பண்ணுற மாதிரியே பிரெயினில் இந்த 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 எல்லாத்தையும் டைட் ஆக்கிறதுக்கு பேர் சைனாப்டிக் ப்ரூனிங். ஒரு வளர்கிற குழந்தை வந்து 12, 14, 16 வயசு 18 வயசு வரைக்கும் கூட இந்த சைனாப்டிக் ப்ரூனிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே அமைஞ்சிடும். இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் டீனேஜர்ன்னு சொல்கிறோம். இந்த டீனேஜர்ஸ் வந்து உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து அவங்க நடத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க சம்டைம்ஸ் அவங்க செய்யறது யாருக்குமே புரியாது. அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, தாய் தகப்பனார் சொல்கிறது எல்லாத்துக்கும் மாறாக பிஹேவ் பண்ணுவாங்க அந்த வயசில். ஸோ எல்லா தாய் தகப்பனாரும் நினச்சிப்பாங்க, என் குழந்தை தான் இந்த மாதிரி, நான் சொன்ன பேச்சை கேட்கறது கிடையாது, எது சொன்னாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது தான் அவனுக்கு தெய்வ வாக்காக இருக்குது. அவன் வந்து திடீர்னு முடிய பிங்க் கலர் அடிச்சுக்கிறான், காதில் தோடு போட்டுக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். பொண்கள் வந்து வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுதுங்க, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றது, அடங்க மாட்டேன்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னா மூளையில் இங்கே மின் பாகத்தில் ஃப்ரான்டல் லோபுன்னு இருக்குது. இந்த ஃப்ரான்டல் லோபுன்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ், நம்ம ரீசனிங், ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் அந்த இந்த இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் செய்யக்கூடிய வேலை. அது வேலை செய்ய வேண்டிய இடம். அது வந்து மைலினேஷன் நடக்கிற டைம் வந்து அந்த 14 years to 17 years. ஸோ ஆக்சுவலாக டீனேஜர்ஸ்க்கு அந்த மூளை வந்து அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்போ தான் டெவலப் ஆகுது, அப்போ தான் அந்த வழிகள் எல்லாம் அமையிறது. ஸோ அந்த வயசு வந்து ரொம்ப முக்கியமான வயசு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு கைடன்ஸ் கொடுத்து கரெக்டாக வழியில் எடுத்துக்கணும். அண்ட் அந்த வயசில் ரொம்ப சுலபமாக திசை மாறுறதுக்கும் வழி இருக்குது. ஸோ தப்பு ரூட்டில் போகிறதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த 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 பாத்வேஸ் நல்லா அமையணும்னா நம்ம முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம கவனத்தை செலுத்த வேண்டிய டைம் 14 to 18. அண்ட் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நான் வந்து அவங்க சைடில் தான் நான் பேச தயாராக இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து தே கான்ட் ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். அவங்க வேணும்ட்டு பண்ணல சிலதெல்லாம், அவங்க மூளையில் அந்த குழப்பம் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், இது ரைட்டு அது தப்பு, அந்த இதுங்கெல்லாம் இன்னும் அமையலை. அந்த அமையறதுக்கு நம்மளும் கூட ஒத்து உழைச்சி அப்படி ஒரு ரூட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா குழந்தைங்க வந்து அந்த 17-18 வயசில் ட்ரபிள் இல்லாமல் நல்ல வழியாக அமைஞ்சிடும். மூளையில் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன், டிஃப்ரென்சியேஷன், மைக்ரேஷன் என்றெல்லாம் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த ஒரு ஸ்டெப்புலேயும் ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா மூளையில் பிரச்சனை வரலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து அதிகமாக செல்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா அது வந்து போக வேண்டிய டைமில் போகாமல் இருந்ததுன்னா அது ரிமைன் பண்ணி ஒரு டியூமராக வரலாம், ஒரு கட்டியாக வரலாம். பட் கம்மி மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா சில பாகம் பிரெயினில் சில